இப்போ find the maximum and minimum values of the function sin 2x in the interval 0, 2 pi. இதுவும் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வெல்ல கொடுத்திருக்கிறதுனால இதுவும் நம்ம என்ன செய்யணும், அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் அப்படிங்கிற வேல்யூ தான் எடுத்துக்கணும். முதல்ல f of x is equal to எழுதிக்கங்க. f of x equal to sin 2x. f dash of x கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். sin 2x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும் எனக்கு? cos 2x into 2 வந்துருச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போடுங்க. என்ன ரீசன் இதுக்கு ஏன் செகண்ட் டெரிவேட்டிவ் போடல அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ்ல போடல, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல தான் யூஸ் பண்ண போறேன். f dash of x equal to 0 போட்டீங்க அப்படின்னா 2 cos 2x is equal to 0 அப்படின்னா என்ன வரும் எனக்கு? cos 2x உடைய வேல்யூ 0. அப்ப என்ன வரும் எனக்கு? 2x is equal to cos inverse of 0. அப்ப 2x க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த இன்டர்வெல்ல காஸ்னுடைய எந்தெந்த வேல்யூ 0 வரும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 காஸ்ல இருக்கிறது எல்லாமே 0 வரும். அப்ப என்னென்ன வேல்யூ வரலாம் எனக்கு? π/2 கிடைக்கலாம். நான் இந்த 0 to 360 டிகிரிக்குள்ள வேல்யூ எடுத்து பார்க்கணும் அதுக்காக. அல்லது 3π/2 வரலாம், அல்லது 5π/2 வரலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியும். 3π/2 π/2னா 90 டிகிரி, 3π/2னா 270 டிகிரி. இப்போ 5 into π/2னா 450 டிகிரி போயிடுதே. நமக்கு வந்து 360 டிகிரி வரைக்குமே அப்படிதானே இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 2x is equal to, இப்போ 2x is equal to 540 டிகிரி, 450 டிகிரி, சாரி 2x is equal to 450 டிகிரி அப்படின்னா இப்போ x உடைய வேல்யூ 225 டிகிரி தான் வரும். புரியுதா? 2x உடைய வேல்யூ 450 டிகிரி அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணணும் அதை x கண்டுபிடிக்கணும். அப்ப 225 டிகிரி தான் வரும். அப்ப இன்னும் நமக்கு இருக்கு இல்லையா? r 7π/2 இது கிடைக்கும். 630 டிகிரி. அப்ப இதை டிவைட் பண்ணீங்கன்னா 315 டிகிரி வந்துடும். அடுத்தது 9 போட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து 810 டிகிரி ஆயிடும். டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 400க்கு மேல போயிடும். அப்ப இதோட நிறுத்திக்கலாம். இது வரைக்கும் எடுத்துக்கிறேங்கிறது புரியுதா? இங்க 2x இருக்கிறதுனால. இப்ப எனக்கு x உடைய வேல்யூ என்னென்ன வரலாம் அப்படின்னு பாருங்க. எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகும் இல்லையா? π/4 இருக்கலாம். அப்படின்னா 45 டிகிரி கிடைக்கலாம். அல்லது 3 into π/4 இருக்கலாம், 135 டிகிரியா இருக்கலாம். அல்லது 5 into π/4 இருக்கலாம், 225 டிகிரியா இருக்கலாம். அல்லது 7 into 5/4 315 டிகிரியா இருக்கலாம். இதுக்குள்ள எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 1 2 3 4 பாயிண்ட் இருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் கிவன் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். கிடைச்சிருக்க வேல்யூல எதெல்லாம் மேக்ஸிமம் கிடைச்சிருக்கோ அது மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமத்துல எதெல்லாம் மேக்ஸிமம்ல எது மேக்ஸிமமோ அது மேக்ஸிமம் வேல்யூ. கிடைச்சிருக்க வேல்யூல மினிமம் வேல்யூஸ்ல எது மினிமமோ அது மினிமம் வேல்யூ. அவ்வளவுதான். அதனால இந்த நான் செகண்ட் டெரிவேட்டிவ்ல போல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? f of 0, 0ல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல f of 0 ஃபர்ஸ்ட் வேல்யூ அதான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டீங்கன்னா sin 20 வரும். sin 0க்கு வேல்யூ 0. வெரி கிளியரா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அடுத்தது f of π/4 போட போறேன். எக்ஸுக்கு பதிலாக π/4 போட போறேன் கிவன் ஃபங்க்ஷன்ல. அப்ப sin 2 into π/4 வரும். 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. அப்ப sin π/2 கிடைக்கும். sin 90 ஓட வேல்யூ 1. சோ அடுத்தது 3π/4 போட போறேன். f of 3π/4 போட போறேன். எக்ஸுக்கு பதிலாக 3π/4 sin 2 into 3π/4 இதை கேன்சல் பண்ணா அப்ப என்ன வரும் எனக்கு? sin 3π/2 கிடைக்கும். 270 டிகிரி sin of
பை பிளஸ் பை பை டூ வரும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து நெகட்டிவ், இப்போ மைனஸ் சைன் பை பை டூ. அப்படின்னா என்ன வரும் எனக்கு? எஃப் ஆஃப் 3π/4 உடைய வேல்யூ -1 கிடைக்கும். அடுத்தது 5π/4 போட போறேன். எஃப் ஆஃப் 5π/4 sin 2 into 5π/4 கேன்சல் பண்ண 2. அப்போ sin 5π/2 சாரி 5π/2 இல்லையா? 5/2 450 டிகிரி. இப்போ சைன் ஆஃப் 2π plus π/2 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். ஸோ சைன் π/2 கிடைக்கும். சைன் π/2 வேல்யூ எவ்வளவு நம்மளுக்கு தெரியும்? 1. ஸோ எஃப் ஆஃப் 5π/4 வேல்யூ எவ்வளவு வரும் எனக்கு? 1. அடுத்தது எஃப் ஆஃப் 7π/4 போட போறேன். sin of 2 into 7π/4 cancel பண்ணா 2 sin of 7π/2 கிடைக்கும். 7π/2 அப்படிங்கறத sin of 7π/2 630 டிகிரி இல்லையா? 630 டிகிரி நான் நார்மலா எழுதுவோம். இப்ப 2π இல்ல, ஆக்சுவலி 2πனா ஒரு ரவுண்ட் வந்துருது இல்லையா? 360 டிகிரி 4π எழுதிக்கிறேன். அப்ப 720 டிகிரி மைனஸ் π/2. 720 இருந்து 90 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்சிஎம் எடுங்க. 8π - π 7π/2 வந்துடும். ஸோ இது வந்து 4π. ஒரு சர்க்கிள் முடிஞ்சு திருப்பி ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் மைனஸ் சைன் π/2. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன வருது எனக்கு? -1. இது எஃப் ஆஃப் 7π/4. அவ்வளோதான். இப்போ 0ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, 1 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு, -1 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? 1 கிடைச்சிருக்க இந்த 2 பாயிண்ட்டும் மேக்ஸிமம் வேல்யூ பாயிண்ட். இந்த -1 கிடைச்சிருக்கிறது ரெண்டும் மினிமம் வேல்யூ. ஏன்னா 0 விட -1 கீழே. அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் எழுத போறேன். அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ என்னென்ன வேல்யூ வந்திருக்கு எனக்கு? 1 வந்திருக்கு. எந்த வேல்யூல கிடைச்சிருக்கு? அட் x is equal to எந்த வேல்யூல கிடைச்சிருக்கு எனக்கு? π/4 and 5π/4. π/4 and 5π/4. இதே மாதிரி அப்சல்யூட் மினிமம் வேல்யூ -1 கிடைச்சிருக்கு. எந்தெந்த வேல்யூல கிடைச்சிருக்கு எனக்கு -1? 3π/4 at x is equal to 3π/4 and 7π/4. ஸோ இந்த மெத்தட்ல தான் இந்த இன்டர்வல்ஸ்க்கு வரும்போது நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியுது இல்லையா? இங்க நான் செகண்ட் டெரிவேட்டிவ் போகல, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்லேயே இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். புரியுது? அப்படின்னு இது அப்சல்யூட் வரும்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போறது இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்காக ரைட்.